வெல்கம் டு டிஎன்பிஎன் எக்ஸ்பர்ட் எஜுகேஷன். இந்த வீடியோல 2021 நடந்த அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம்க்குரிய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சதுர வடிவமாக 3 சென்டிமீட்டர் நீளமும் மற்றும் 1.5 சென்டிமீட்டர் அகலமும் உடைய துண்டை வேர் செடியில் இருந்து எடுத்து அதே அளவு துண்டு தாய் செடியில் தயாரித்து ஒட்டு கட்டுவது துண்டு ஒட்டு. டி முறை மொட்டு கட்டுதல் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கேடய ஒட்டு. ஒரு கிளை மரத்தின் மற்ற கிளையிலிருந்து வேறுபட்டு காணப்பட்டால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மொட்டு மாற்றம். எந்த விதையில்லா இனப்பெருக்க முறையில் முழு கிளையும் மண்ணில் மூடப்படுகின்றன? ஒளியில்லா பதியம். சொட்டு நீர் பாசனத்துடன் உரத்தை பயிருக்கு அளிக்கும் முறை ஃபெர்டிகேஷன். வாழைப்பழத்தை சேமித்து வைக்க தகுந்த வெப்பநிலை என்ன? 12.5 இருந்து 14.5 டிகிரி செல்சியஸ். அதிக அளவில் பயிர் சுழற்சியில் உபயோகப்படுத்தப்படும் பசுந்தாள் உர பயிர் சணப்பை, இங்கிலீஷ்ல சன்ஹெம்ப். பழப்பயிர்கள் நடுவதற்கு மண்ணின் ஆழம் எவ்வளவு இருக்க வேண்டும்? 2 மீட்டர். தோட்டக்கலை பொருட்கள் உணவு தயாரிப்பில் பயன்படுத்தும் பொழுது மனம் மற்றும் நறுஞ்சுவை தருபவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வாசனை பயிர்கள், ஸ்பைசஸ் இங்கிலீஷ்ல. இந்த ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ். அதிக அடர் நடவு முறை முதலில் எந்த நாட்டில் பின்பற்றப்பட்டது? ஐரோப்பா. களை எடுக்க உதவும் மிக எளிய உபகரணம் எது? களை கொத்து. பொதுவாக அனைத்து களை செடிகளும் ஒரு விதமான ரசாயனத்தை வெளிப்படுத்தி அதன் அருகிலுள்ள பயிர்களின் முளைப்பு மற்றும் வளர்ச்சியை பாதிக்கிறது. இதற்கு டேஷ் என்று பொருள். இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அலிலோபதி. மேட்ச் பார்த்தலாம். நீர் தேக்குதல் பரவல் பாசனம் 20 to 25% பாசனத்திறன். தடை பாத்தி முறை 60 to 65%. தெளிப்பு நீர் 70 to 85%. சொட்டு நீர் 85 to 95%. வாழைப்பயிரின் மண் ஈரப்பதத்திற்கான மிக முக்கிய நிலைகள் எது? ஆரம்ப வளர்ப்பருவம், பூக்கும் பருவம், காய் உருவாகும் பருவம். மண்ணின் அமிலத்தன்மையை சீர் செய்ய டேஷ் உபயோகப்படுத்தலாம். சுண்ணாம்பு. இதே கொஸ்டின் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டிஏபி கலப்பு உரத்தில் உள்ள முக்கியமான ஊட்டச்சத்துக்களின் அளவு எவ்வளவு? 18:46:0. கரிம தழைச்சத்து கனிம தழைச்சத்தாக மாறும் நிலைக்கு பெயர் என்ன? கனிம மயமாக்கல், மினரலைசேஷன். அதாவது கன்வர்ஷன் ஆஃப் ஆர்கானிக் டு இன்ஆர்கானிக் நைட்ரஜன், மினரலைசேஷன். சோ மேட்ச் பார்த்தலாம். நேரடி உரம் யூரியா, கலப்பு உரம் டிஏபி, உயிர் உரம் அசோஸ்பைரிலம், இயற்கை உரம் தொழு உரம். எந்த வகையான ஊட்டச்சத்து எலும்பு தூள்களில் அதிக அளவில் உள்ளது? மணிச்சத்து, இங்கிலீஷ்ல பாஸ்பரஸ். காற்றின் வெப்பநிலையை விட மண்ணின் டேஷ் அடுக்கில் வெப்பநிலை அதிகமாக காணப்படும். முதல் அடுக்கு, மேல் அடுக்குன்னு சொல்லுவாங்க. 0 to 15 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய அந்த மேல் அடுக்குல.
மண்ணில் பயிருக்கு மிக அதிக அளவில் நீர் கிடைக்கக்கூடிய நிலை மண்ணில் நீர் கொள்திறன் ஃபீல்டு கெப்பாசிட்டி. சர்வதேச பிப்பட் முறையில் மண்ணின் நயத்தை கண்டறிவது டேஷ் விதியை பின்பற்றி அமைகிறது. ஸ்டோக்ஸ் விதி. பென் ஆயில் டேஷ் மரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. முருங்கை. மிளகாயில் பழ அழுகல் மற்றும் நுனி கருகல் நோயை கட்டுப்படுத்த டேஷ் மூலம் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். திறம். முட்டைக்கோஸில் பயன்படும் பாகம். இலை. பூசா ரேஸ்மி என்பது எந்த பயிரில் வெளியிடப்பட்ட ரகம்? முள்ளங்கி. பருவமில்லாத பருவத்தில் கண்ணாடி கூடாரங்களில் காய்கறி சாகுபடி செய்வது டேஷ் என அழைக்கப்படும். வெஜிடபிள் ஃபோர்சிங், தமிழ்ல காய்கறி ஃபோர்சிங். இங்க 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அது எது சரின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ, மாமரங்களில் 20 ppm செறிவில் NAA தெளிப்பதன் மூலம் காய் பிடித்தலை அதிகரிக்க இயலும். காரணம், மாமரங்களில் பூக்கும் பருவத்திற்கு முன் அதிக மழைப்பொழிவு தழை வளர்ச்சியை ஊக்கப்படுத்தி பூ உற்பத்தியை தடுத்துவிடும். இதுல பாத்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். பலாப்பழத்தின் தாவரவியல் பெயர் என்ன? அர்டோகாஸ்பஸ் இன்டெக்ரிஃபோலியா. மலைவாழை கீழ்வருவனவற்றுள் எந்த மரபணு வகையை சார்ந்தது? AAB. கீழ்பழனி மலைப்பகுதிகளில் விளையும் மலவாழை ரகம் விருப்பாட்சி. வேலிக்காக நடப்படும் செடியின் பெயர் என்ன? அகேவ் அமெரிக்கானா. வாசனையுள்ள உலர் மலர் கலவையை வீட்டு அறைகளில் வைக்க பயன்படுத்துவது டேஷ் எனப்படும். பாட்பூரி. விதை மூலம் இனவிருத்தி செய்து ஒரு வருடம் அல்லது ஒரு பருவத்திற்குள் வளர்ந்து பூ உற்பத்தி செய்து இறந்து விடும் செடிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்வல்ஸ். இங்கிலீஷ்லயுமே அதுதான், தமிழ்லயும் அதேதான், ஆன்வல்ஸ். அது ஆன்வல்னாலே 1 year, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகு கொடி வகையை சார்ந்தது எது? அலமண்டா. அழகு தோட்டக்கலைக்கு சரியான முதன்மை வண்ணங்களை தேர்வு செய்க. ஊதா, மஞ்சள், சிகப்பு. சண்டிகரை வடிவமைத்தவர் MS ரந்தாவா. ரோஜாவில் கவாத்து செய்தவுடன் வெட்டிய பகுதியை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும்? போர்டோ பசை. பிரஜ்வால் எந்த பயிரின் ரகம்? சம்பங்கி. கார்னேஷன் சாகுபடியில் எந்த மருந்து ஃபியூமிகேஷன் செய்ய பயன்படுகிறது? இந்த ஃபியூமிகன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா டெசாமெட். ஃப்ரெண்ட்ஷிப் என்ற ரகம் எந்த பூச்செடியில் உள்ளது? கிளாடியோலஸ். வேளாண் உணவு பதப்படுத்துதல் ஏற்றுமதி வளர்ச்சி கழகம் இருக்கும் இடம் புதுடெல்லி. வெப்ப மற்றும் ஈரப்பகுதிகளில் ரப்பர் மற்றும் தென்னை நிழல்களில் வளரக்கூடிய மணமூட்டும் பயிர் எது? எதுன்னு பாத்தீங்கன்னா பச்சோலி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள புல் வகைகளில் எது பூச்சி விரட்டும் தன்மை கொண்டது? எலுமிச்சை புல், லெமன் கிராஸ். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட சென்னா ரகம் எது? KKM 1. இந்தியாவில் தேயிலை அதிகமாக பயிரிடப்படும் மாநிலம் டேஷ் ஆகும். அஸ்ஸாம்.
ஆர்த்தோடாக்ஸ் முறையில் ப்ராசஸ் செய்யப்படும் மலைத்தோட்ட பயிர் எது? தேயிலை. டெனிரா என்ற ரகம் எந்த பயிரை சேர்ந்தது? எண்ணெய் பனை, ஆயில் பாம். பூண்டின் மொத்த ஆயுட்காலம் டேஷ் மாதங்கள் ஆகும். 4.5 முதல் 5 மாதங்கள். விதை வாசனை பயிரை தேர்வு செய்யவும். இதுல எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபெனல், இங்கிலீஷ்ல ஃபெனல், சோம்பு. மிளகு பூ பூக்கும் மாதங்கள் எது? மே, ஜூன். டேஷ் வாசனை பயிர்களின் தாயகம் என்று அழைக்கப்படுகிறது. வாசனை பயிரோட தாயகம் பாத்தீங்கன்னா இந்தியா தான். இனம் மல்லிகை மொட்டுகளில் துளைகள் உண்டாக்கும் பூச்சியின் பெயர் என்ன? இனம் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இமேஜ்னா இளம் மல்லிகை மொட்டுகள் தான். இதுக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா மொட்டுப்புழு. தென்னையில் சாறு வடிதல் மற்றும் குருத்து உடைந்து தொங்குதல் டேஷ் பூச்சியால் ஏற்படுகிறது. சிவப்பு கூன் வண்டு. உருளைக்கிழங்கின் வேர் பகுதியில் தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய நூற்புழுவின் பெயர் என்ன? தங்க கட்டி நூற்புழு. பின்வருவனவற்றில் எது அயர்லாந்தில் உருளைக்கிழங்கு பஞ்சம் ஏற்படுவதற்கு காரணம்? பைட்டோப்தெரா இன்ஃபெஸ்டன்ஸ். வெண்டையில் சிவப்பு சிலந்து பூச்சிகளுக்கு இனப்பெருக்க மீட்சியை உண்டாக்கும் பூச்சிக்கொல்லி எத்தியான். வாழைக்கிழங்கில் துளையிட்டு மருந்து செலுத்துவதனால் டேஷ் கட்டுப்படுத்தப்படுகிறது. பூசண வாடல். மாவில் தத்துப்பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தால் இந்த நோய் தென்படும். கரும் பூஞ்சான நோய். ஒரு பூச்சி வழக்கமாக ஒரே பயிரில் ஒரே ஊரில் அந்த பயிர் உள்ளபோது தாக்குதல் ஏற்படுத்தும். இதற்கு பெயர் என்ன? ஒரே பகுதியில் தோன்றும் பூச்சிகள். எண்டமிக் பெஸ்ட். குறைந்த தொகையுள்ள பூச்சிகள் விளைவிக்கும் பொருளாதார ஊறுபாடுக்கு பெயர் பொருளாதார சேத மட்டம். ஒரு நாற்றங்காலில் அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் நோய் நாற்று அழுகல். போர்டோ கலவை கண்டுபிடிப்பில் பின்வருவற்றில் எது சம்பந்தப்பட்டுள்ளது? திராட்சை அடிசாம்பல் நோய். இதே கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஏஓ எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க. வினிகர் டேஷ் உண்டாக்க பயன்படும். ஊறுகாய். ஜெல்லி தயாரிப்பில் எது முக்கிய கூறாக உள்ளது? பெக்டின். ஆப்பிள் பழத்தினை தடுக்கப்பட்ட வாயு சேமிப்பு முறையில் எந்த வெப்பநிலையில் சேமிக்கலாம்? 4 டிகிரி செல்சியஸ். ஆப்பிளை நெடுந்தளவு எடுத்து செல்ல டேஷ் உபயோகப்படுத்தப்படுகிறது. நெலி ஃபைபர் பெட்டிகள், அதாவது கரகேட்டட் ஃபைபர் பாக்ஸஸ். மாம்பழம் பழுப்பதை எந்த மருந்து பயன்படுத்தி குறைக்கலாம்? மாலிக் ஹைட்ராக்சைடு. ஆரஞ்சு பழங்களின் சுளைகளில் கோந்து போல் ஆவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. மணல் போல் ஆதல், கிரானுலேஷன். கோழிகளில் இரத்த கழிச்சலை உண்டாக்கும் நோய் காக்சிடியோசிஸ். குஞ்சு கோழி மற்றும் வளர்கோழி கொட்டைகளுக்கு இடையே இருக்க வேண்டிய குறைந்தபட்ச இடைவெளி எவ்வளவு? 50 to 100 அடிகள். இமாச்சல பகுதியை சேர்ந்த செகு இன வெள்ளாடுகள் உற்பத்தி செய்யும் மென்மையான உரோமத்தின் பெயர் பாஸ்மினா.
பொதுவாக பெட்டை ஆடுகள் அதன் முதிர் எடையில் எத்தனை சதவிகிதம் அடையும் பொழுது முதல் இனச்சேர்க்கை செய்யப்பட வேண்டும்? 70%. கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு தீவன பயிர் வகை கோடை காலத்தில் பயிரிட ஏற்றதல்ல? பெர்சிம். நல்ல ஊறுகாய் புல்லின் கார அமிலத்தன்மையின் அளவு 3.5 மற்றும் 4.2. ஒரு கொட்டகையில் அதிகபட்சமாக வைக்கப்பட வேண்டிய மாடுகளின் எண்ணிக்கை 50. கறவை மாட்டிற்கு தேவையான பால் வற்றல் காலம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60 நாட்கள், 2 months பீரியட். பயிறு வகை தாவரங்கள் தானிய வகை தாவரங்களை விட விரைவில் மக்குவதற்கான காரணம் அவற்றில் உள்ள புரோட்டீன். மேட்ச் பார்த்தலாம். என்னென்ன ரகம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மஷ்ரூம் அந்த டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. M2 M2னா வெள்ளை சிப்பி, PF சாம்பல் சிப்பி, CO2 இளம் சிவப்பு சிப்பி, APK1 எல்ம் சிப்பி. சிப்பி காளானில் உற்பத்தி திறன் 100 to 180%. இந்தியாவில் காளான் அறக்கட்டளை மஷ்ரூம் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அமைந்துள்ள இடம் கோயம்புத்தூர். Ipsissygus ulmaricus என்பது ஒரு சிப்பி காளான், ஆயிஸ்டர் மஷ்ரூம். இந்தியாவின் காளான் நகரம் எனப்படுவது சோலன். நீடித்த வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் எதிர் உயிர் நுண்ணுயிரி ட்ரைகோடர்மா. பயிர்களின் வேர் சுற்றுப்பகுதியின் பெயர் ரைசோஸ்பியர். ஆண் மலட்டு முறையில் கலப்பின விதையை உற்பத்தி செய்ய பின்வருவனவற்றில் எது பயன்படுத்தப்படுகிறது? ஏ ரகம் × ஆர் ரகம். மலட்டு செயலற்ற மகரந்தத்தாள் மற்றும் செயல்பாடுடைய பெண் சுலகம் பொதுவாக எவ்வாறு அறியப்படுகின்றன? ஆண் மலட்டுத்தன்மை. வீரிய ஒட்டு தக்காளி விதை உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் பெண் மற்றும் ஆண் வரிசை விகிதம் எவ்வளவு? 12:1. 2 மரபியல் ரீதியாக வேறுபாடுகளை கொண்ட தூய வரிசைகள் அல்லது உள்ளினச் சேர்க்கை வரிசைகள் அல்லது வெளி மகரந்த சேர்க்கை ரகங்களை கலப்பு செய்வதன் மூலம் கிடைக்கப்பெறும் முதல் தலைமுறை சந்ததி வீரிய ஒட்டுக்கள், ஹைபிரிட் வெரைட்டி. MPP உற்பத்தியில் குறுகிய மாற்றம் மேல்நோக்கி நகரும் வரை TPP மொத்த உற்பத்தி எந்த நிலையில் அதிகரிக்கும்? அதிகரிக்கும் நிலையில. முடிவு செயல் விளக்கம் என்பது டேஷ் ஆகும். அதாவது டெமான்ஸ்ட்ரேஷனோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டு தொடர்பு, குரூப் கான்டாக்ட். புகையிலை வாரியத்தின் தலைமை அலுவலகம் டேஷில் உள்ளது, குண்டூர். மத்திய அக்மார்க் ஆய்வகம் டேஷில் உள்ளது, நாக்பூர். கீழ்கண்டவற்றில் ஒன்று வேளாண் சந்தைப்படுத்துவதற்குரிய சிறப்பு தன்மையை சார்ந்தது அல்ல. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே தரம் கொண்ட பொருட்கள் உற்பத்தி. விரைவில் அழியக்கூடிய பொருட்களை கட்டுப்பாடான வெப்பநிலையில் குளிர்சாதன அறைகளில் வைத்து சேமிப்பது இவ்வாறு அழைக்கப்படும் குளிர்பதன சேமிப்பு, கோல்டு ஸ்டோரேஜ். சந்தை எனும் வார்த்தையின் லத்தீன் மொழிபெயர்ப்பு டேஷ் ஆகும், மார்க்கெட்டர்ஸ். பொருட்களின் விலை நிர்ணயம் செய்யக்கூடிய பொருட்களின் தேவை மற்றும் வரத்து செயல்படும் கற்பனை கோலம் இவ்வாறு அறியப்படுகிறது, சந்தை. சந்தையில் வெவ்வேறு விலைக்கு வெவ்வேறு அளவிலான பொருட்களை விற்பனைக்கு தரும் செயலுக்கு பெயர் சந்தை
வரத்து சப்ளை. பண்ணை திட்டமானது பண மதிப்பின் மூலமாக வெளியிடப்பட்டால் அது பண்ணை வரவு செலவு திட்டம், ஃபார்ம் பட்ஜெட்டிங். கீழ்கண்டவற்றில் எது பசுந்தாள் இலை உரம் என அழைக்கப்படுகிறது? புங்கம். வனிலா பயிரில் அயல் மகரந்த சேர்க்கைக்கு காரணத்தை தேர்வு செய்க. தனித்தன்மையான பூ வடிவம். எந்த பயிரில் சாட்டை மற்றும் நாக்கு முறை ஒட்டு கட்டப்படுகிறது? பேரிக்காயில. கடினமான தண்டு குச்சிகள் எந்த பயிரில் கடைபிடிக்கப்படுகின்றது? திராட்சை. மாவிதைகள் டேஷ் நாட்கள் வரை முளைப்புத்திறன் உடையவையாக இருக்கும்? 80 நாட்கள். ஒரு பயிர் மகரந்தமின்றி காய்க்கும் தன்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தன் பழம் காய்த்தல், செல்ஃப் ஃப்ரூட்ஃபுல்னஸ். எந்த பழத்தில் மிக அதிக அளவு கரோட்டின் உள்ளது? இங்க பப்பாயா, ஆரஞ்சு, ஜாக் கொடுத்திருக்காங்க, மேங்கோ கொடுத்திருக்காங்க. இதுல அதிகமா பாத்தீங்கன்னா மேங்கோல. அமோனியம் சல்பேட் உரத்தில் எவ்வளவு தழை சத்து உள்ளது? 20.6%. கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு மேலும் மகாராஷ்டிராவின் சில பகுதிகள் இவ்வகை தோட்டக்கலை பகுதிகளின் கீழ் வருகின்றன. எந்த ஜோன் பாத்தீங்கன்னா மத்திய தெற்கு வெப்பமண்டல பகுதி. பழப்பயிர்களை பற்றி படித்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? போமாலஜி. இந்த ஃப்ளோரிகல்ச்சர்னா ஃப்ளவர்ஸ் பத்தி, மலர்கள் பத்தி படிக்கிறது. ஒலரிகல்ச்சர்னா வெஜிடபிள்ஸ். ஆர்போரிகல்ச்சர்னா மரம் சார்ந்தது படிக்கிறது. ஸோ இது எல்லா கல்ச்சருமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். ஸ்ட்ரைகா என்னும் கணையை கட்டுப்படுத்தக்கூடிய பொறி வகை பெயர். கணையில் இது ஆக்சுவலா வீடு. ஸ்ட்ரைகாங்கிறது கலை, கலைன்னு தப்பா கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைகா என்னும் கலையை கட்டுப்படுத்தக்கூடிய பொறி பாத்தீங்கன்னா பருத்தி. சிமசின் களைக்கொல்லியின் தெளிப்பு வீதம் 3 கிலோகிராம் பெர் ஹெக்டேர் மற்றும் வணிக உருவாக்கத்தில் உள்ள ஏ அளவு 80% எனில் 1 ஹெக்டேருக்கு தேவைப்படும் சிமசினின் வணிக உருவாக்கம் 3.75 கிலோகிராம் பெர் ஹெக்டேர். கீழ்கண்டவற்றில் எது சாகுபடி முறையில் களை கட்டுப்பாடு செய்யப்படுகிறது? சரியான நேரத்தில் விதைத்தல். நிகர நீர்ப்பாசனம் 4 சென்டிமீட்டர் மற்றும் நீர்ப்பாய்ச்சும் திறன் 80% இருக்கும்போது மொத்த நீர்ப்பாசன அளவு 5 சென்டிமீட்டர். பயிர் வளர்ச்சியில் மண்ணில் நீர் பற்றாக்குறையால் வரும் பக்க விளைவுகளின் கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க. இதுல பாத்தீங்கன்னா 1, 2, 3 and 3மே கரெக்ட், 4 தான் தப்பு. பயிரின் விரைப்புத்தன்மை குறைதல், ஒளிச்சேர்க்கை குறைதல், பயிரின் சுவாசித்தல் அதிகமாகுதல். பயிரின் புரோலின் அளவு குறைதல் கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரெஸ் ஆனா புரோலின் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து புரோலின் வந்து ஸ்ட்ரெஸ் இன்டியூசிங் ஹார்மோன் எதுன்னு கேட்கலாம். அப்ப புரோலின் எழுதிக்கங்க. தேயிலை பயிருக்கு ஏற்ற அமில காரநிலை 4 to 6. இலைவழி ஊட்டச்சத்து அங்கு சாத்தியமாகிறது. 1, 2, 3 ஆர் கரெக்ட். அந்த 3 என்னன்னு பார்த்தலாம். பொதுவாக நுண்ணூட்ட சத்துகள் தெளிக்க, மண்ணில் போதிய மண் ஈரம் இல்லாமை, அதிக அளவு உரம் தேவைப்படும் போது. யூரியா உரமானது ஒரு நேரடி உரம். அமோனியாக்கள் உரத்தின் குணாதிசயங்கள் 1, 2 and 4 ஆர் கரெக்ட். ஒன்னு என்னன்னா விரைவாக கரைவதால் எளிதில் பயிருக்கு கிடைக்கிறது. கசிவு மூலம் விரயமாவது குறைவு, ஏனென்றால் அது களிமண் துகள்களில் ஒட்டிக்கொள்ளும். அப்புறம் 4வது என்ன பாத்தீங்கன்னா மண்ணின் கலத்தன்மையை குறைக்கும், ஏனென்றால் அதிக அமிலத்தன்மையை கொண்டது. இதெல்லாம் அமோனியாக்கள் உரத்தோட குணப்பண்பு. எந்த பயிர் சத்து தாவரங்களில் பச்சை உருவாவதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது? மெக்னீசியம். பயிரின் சமச்சீர் வளர்ச்சிக்கு இரும்பொறை மண் மிகவும் ஏற்றது, ஏனென்றால்
A and B are கரெக்ட்னு கொடுத்திருக்காங்க. என்னன்னு சொல்லிடுறேன். இது மணல், வண்டல் மற்றும் களிமண்ணை சமச்சீரான அளவுகளில் கலந்துள்ளது. இம்மண் மண் ஈரம் மற்றும் மண் சத்துக்களை அதிக அளவு பெற்றுள்ளது. முற்றிலுமாக உருமாறிய மண்ணின் ஆழம் என்பது 0 இருந்து 15 சென்டிமீட்டர். அர்கா ராஜ்கான்ஸ் ரகம் எந்த பயிரை சார்ந்தது? முலாம்பழம். பூசா டு மௌசாமி இது எந்த பயிரில் வெளியிடப்பட்டது இந்த ரகம் பார்த்தீங்கன்னா பாகற்காய். அர்கா அபே என்ற ரகம் எந்த பயிரை சார்ந்தது? வெண்டை. பீட்ரூட்டில் பிரவுன் இதயம் நோய் டேஷ் குறைபாட்டால் ஏற்படுகிறது. போரான். கீழ்வருவனவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டு உள்ளது? எதுன்னு கேட்டிருக்காங்க. மாவில் பருவம் தாண்டி பூ பிடித்தல் என்ன போடுவாங்கன்னா பாக்லோபியூட்ரோசால் 1 கிராம் per மரம், ஒரு மரத்துக்கு. மா எங்கிருந்து தோன்றியது? தென்கிழக்கு ஆசியா. கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? தகித்தி எலுமிச்சை, சிட்ரஸ் லைமோனியா. ஆண்டுதோறும் காய்க்கும் மாராகத்தினை தேர்வு செய்க. நீலம். டாக்ரிச் திராட்சை வேர் செடி எதற்கு எதிர்ப்புத்தன்மை கொண்டு தாங்கி வளரக்கூடியது? நூற்புழு நெமட்டோடுக்கு. புல் வகைகள் இதன் மூலமும் இனப்பெருக்கம் செய்யலாம். விதைகள். சதைப்பற்றுள்ள தாவரத்தின் பெயர் எது? அலோ அபிசினிகா. பூங்காவில் ஒவ்வொரு அங்கத்தையும் தனித்தனியாக பிரித்து காண்பிப்பவை எவ்வாறு அழைக்கிறோம் என்பதை தேர்வு செய்க. வேலி. தொங்கும் கிளை அமைப்பை கொண்டிருக்கும் அழகு மரத்தை தேர்வு செய்க. சாலிக்ஸ் ஆல்பா. வேணி என்பது மலர் அலங்காரம். டேஷ் ரோஜா ரகம் வெள்ளை நிற பூக்கள் கொண்டது. ஜான் எஃப் கென்னடி. அர்கா சுரபி எந்த பயிரின் ரகமாகும்? பிச்சி. மல்லிகை வகைகளில் விரைவாக மலர்ந்து வாடி போகும் தன்மையுடையது எது? அதுவும் பிச்சிதான். ஃபர்ஸ்ட் ரெட் ரகம் எந்த பூவினை சேர்ந்தது? ரோஸ். எந்த கொய்மலர் இந்தியாவில் அதிக பரப்பளவில் பயிரிடப்படுகிறது? ரோஜா. கட்ஃபிளவர். கொய்மலர்னா கட்ஃபிளவர். பெரிவிங்கல் எந்த முறையில் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது? விதைகள். ஆசிமம் சாங்டம் எண்ணெயில் அடங்கியுள்ள முக்கிய வேதிப்பொருள் என்ன? யூகினால். மருந்து கூர்க்கன் வணிக ரீதியில் எப்படி பயிர் பெருக்கம் செய்யப்படுகிறது? நுனி தண்டு குச்சிகள் டெர்மினல் கட்டிங்ஸ். முந்திரி எந்த குடும்பத்தை சார்ந்த தாவரம்? அனகாதேஷியே. சதுர முறையில் பாக்கு சாகுபடி செய்ய என்ன இடைவெளி தேவைப்படும்? 2.7 மீட்டர் x 2.7 மீட்டர். RMA1 கிரேடு எந்த பயிரில் கிடைக்கும்? ரப்பர். தமிழ்நாட்டில் முந்திரி நெருக்கி நடவு முறைக்கு பயன்படுத்தப்படும் இடைவெளி என்ன? 5 x 4 மீட்டர். இஞ்சி நடவு செய்ய ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதை அளவு எவ்வளவு? 1500 இருந்து 1800 கிலோ. இஞ்சி எந்த வகை தட்பவெப்ப நிலைகளில் வளரும்? வெப்ப ஈரப்பதம். வெந்தய சாகுபடிக்கு ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதை அளவு எவ்வளவு? 20 இருந்து 25 கிலோகிராம். இப்ப இது ஒவ்வொரு இஞ்சி வெந்தயம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க மொத்த கிராப்புக்கும் சீட் ரேட் பார்த்துக்காங்க. சீட் ரேட் எப்பவும் கேட்பாங்க.
கீழ்கண்டவற்றில் எந்த நாடு நறுமண பயிர்களின் இருப்பிடமாக கருதப்படுகிறது? இந்தியா. சிகரெட் வண்டு எந்த சேமிப்பு பொருளை தாக்குகிறது? மஞ்சள். பாக்கு காய்களிலும் காம்புகளிலும் வெள்ளை நிற பூச்சிகள், கரும்புள்ளிகள் மற்றும் நீர் வடிதல் உண்டாக்கும் பூச்சி. செதில் பூச்சி. வெண்டை இலைகளில் மஞ்சள் நிற நரம்புகள் காணப்படுவதின் அறிகுறி டேஷ் நோயை குறிக்கும். நரம்பு வெளுத்தல், வெயின் கிளியரிங். முட்டைக்கோசு குண்டாந்தடி நோயின் தீவிரத்தை குறைப்பதற்கு எது பயன்படுத்தப்படுகிறது? சுண்ணாம்பு. மாம்பழத்தில் உள்ள கொட்டையை தின்னும் புழுவை என்ன பூச்சி என்று அழைக்கப்படும்? கொட்டை கூன் வண்டு, நட்வீவில். பூச்சிகள் வழக்கமாக 5 முதல் 10 விழுக்காடு மகசூல் இழப்பை ஏற்படுத்தினால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மைனர் பெஸ்ட் சொல்லுவாங்க. அது தமிழ்ல முக்கிய மற்ற பூச்சி. வாழையில் பனாமா நோய் எதனால் உண்டாகிறது? ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம் கியூபென்சி. பப்பாளி மாவு பூச்சியை கட்டுப்படுத்த பயன்படும் சிறந்த உயிரியல் பூச்சி கட்டுப்பாட்டு காரணி அசரோஃபேகஸ் பப்பாயே. சேமிப்பு கிடங்குகளில் அலுமினியம் பாஸ்பைடு விஷவாயு மூடாக்கு செய்யும் போது மூடாக்கிற்கான கால அளவு 5 நாட்கள். வாழைக்கட்டைகளுக்கு நடுவில் டேஷ் பயிர் செய்யப்பட்டு மடக்கி உழுவது நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும். சாமந்தி. எலி கட்டுப்பாட்டில் விஷப்பொறி வைக்கும் பொழுது உணவுப் பொருளுக்கும் ஜிங்க் பாஸ்பைடு எலி விஷத்திற்கும் உள்ள விகிதம் 49:1. பழரச மதுபானம் வைன் எதை கொண்டு உருவாக்கப்படுகிறது? திராட்சை. ஜாம் தயாரிக்கும் பொழுது அதன் இறுதி நிலையில் கரையும் திடப்பொருளின் அளவு டேஷ் ஆக இருக்க வேண்டும். 68 to 70 டிகிரி பிரிக்ஸ் இருக்கணும். நல்ல ஜெல்லி தயாரிக்க பெக்டின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும்? 1%. ஏற்கனவே ஜெல்லிக்கு என்ன தேவைப்படும் கேட்டாங்க, பெக்டின். அது எவ்வளவு சதவீதம் இப்ப கேட்டிருக்காங்க, 1%. கீழ்கண்ட எது மிட்டாய் செய்ய பயன்படும்? இது எல்லாருக்கும் தெரியும். இலந்தை, நெல்லி, இஞ்சி எல்லாமே பாத்தீங்கன்னா மிட்டாய் செய்ய பயன்படும். இவற்றில் எது கொய்மலரை பாதுகாக்க பயன்படும்? சர்க்கரை. திசு மென்மையாதலை அளக்க எந்த கருவி பயன்படுகிறது? பெனட்ரோமீட்டர். உருளைக்கிழங்கு சேமிக்கப்படும் பொழுது ஏற்படும் முளைப்பு திறனை தடுக்க டேஷ் பயன்படுகிறது? மாலிக் ஹைட்ரசைட். சேம் கொஸ்டின் ஏஏவிலையும் கேட்டிருக்காங்க. வளர்க்கோழி மற்றும் முட்டைக்கோழி கொட்டகைக்கு இடைப்பட்ட குறைந்தபட்ச இடைவெளி 300 அடி. ஆழ்கூழ் முறையில் வளர்க்கப்படும் முட்டைக்கோழிக்கான தீவன இடவசதி 10 சென்டிமீட்டர். நீண்ட ஆடக்கூடிய காதுகளை உடைய வெள்ளாட்டினம் ஜமுனாபாரி. வெள்ளாட்டு குட்டிகள் தாயிடமிருந்து எப்பொழுது பிரிக்கப்படும்? 3 மாத வயதில். கறவை மாடுகளுக்கான அடர் தீவனத்தில் இருக்க வேண்டிய அதிகபட்ச ஈரப்பத சதவிகிதம் 11%. ஒரு பொலிக்காலைக்கு தேவையான கொட்டகை இட அளவு 12 மீட்டர் ஸ்கொயர். ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட மாட்டினை எவ்வாறு அழைக்கப்படும்? எருது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிக்கு ஏற்ற கலப்பின பசு இனம் ஜெர்சி. 2012ஆம் ஆண்டு அகில இந்திய கால்நடை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இருந்த செம்மறியாடுகளின் எண்ணிக்கை 65 மில்லியன். மேட்ச் ஃபாலோயிங் பார்த்தலாம். உணவு காளான் அமானிட்டா மஸ்காரியா. நச்சு காளான் கானோடர்மா லியூசிடம்.
மருந்து காளான் அகாரிகஸ் பிஸ்போரஸ். தட்டு காளான் அமனிட்டா ஃபெலைட்ஸ். ஃபெலோடோசி கொடுத்துருக்காங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஃபெலைட்ஸ். இருட்டில் ஒளிரும் காளானுக்கு ஓர் உதாரணம் ஓம்புலோட்டஸ். காளான் ஆய்வகங்களில் கண்ணாடி பொருட்களை தொற்று நீக்கம் செய்ய பயன்படும் உபகரணம் ஹாட்டர் அவன். கால்சியம் கார்பனேட்டை சோள வித்து ஊடகத்தின் உலர் எடை விகிதத்தில் எவ்வளவு சேர்க்க வேண்டும்? 2%. எதிர் உயிரி பூசணத்திற்கு உதாரணம் ஃப்ளூரசன் சூடோமோனாஸ். உயிரியல் முறை நோய் நிர்வாக பரிசீலனையின் போது சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் உற்பத்தி செய்யும் நோய் எதிர்ப்பு பொருள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா பைலோட்ரின். விதைகளின் எவ்வகை பண்பை தீர்மானிக்க டெட்ராசோலியம் சோதனை பயன்படுத்தப்படுகிறது? விதையின் நம்பகத்தன்மையை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றிலிருந்து தொடர்ச்சியான தன்மகரந்த சேர்க்கை இனப்பெருக்கம் மூலம் உருவாக்கப்பட்ட ஹோமோசைகஸ் சந்ததி எது என்று குறிப்பிடுக. எதுன்னு பாத்தீங்கன்னா தன்மகரந்த சேர்க்கை ரகம் இன்பிரீட் லைன்ஸ். கலப்பினம் செய்வதன் நோக்கம் என்ன? மரபணு வேறுபாடு. பின்வருவனவற்றில் எது அதிக மரபணு இன தூய்மை கொண்டது? வல்லுநர் விதை பிரீடர் சீடு. பின்வருவனவற்றில் ஆண் மலட்டுத்தன்மையை உருவாக்க பயன்படும் வேதிப்பொருள் எது? எத்திரல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்படும் மாத வேளாண் இதழ் உழவரின் வளரும் வேளாண்மை. கீழ்கண்ட வேளாண் விரிவாக்க கோட்பாடுகளில் தவறான கோட்பாட்டினை கண்டறிக. அதிகார முறையிலான கோட்பாடு. NAFED அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். இடமாற்றம் மற்றும் சேமித்தலின் போது பொருட்களின் தரம் மற்றும் அவை குறையாமல் பாதுகாக்கும் செயல்பாடு எது? பேக்கேஜிங் இங்கிலீஷ்ல, தமிழ்ல சிப்பமிடுதல். சேமித்தல், சிப்பமிடுதல், இடம்பெயர்தல், தரம் பிரித்தல் மற்றும் பொருட்களை விநியோகித்தலை டேஷ் செயல்பாட்டில் கொள்ளலாம். வெளிப்புற இயக்க செயல்பாடு. வேளாண் பொருள் உற்பத்தியாகும் இடத்திற்கு அருகாமையில் உள்ள நகரத்தில் அமைந்த சந்தையின் பெயர் டேஷ் ஆகும். பிரைமரி. ஒரே நேரத்தில் பல தொழில்களை மேற்கொள்ளும் பண்ணை முறை டேஷ் என பெயர்படும். பல்வகைப்படுத்தும் பண்ணை முறை. லாபகரமான வேளாண் பண்ணையின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை பற்றிய அறிவியல் எனப்படுவது பண்ணை மேலாண்மை ஃபார்ம் மேனேஜ்மெண்ட். முதல்நிலை செயல்முறை விளக்கத்தை நடத்துபவர்கள் வேளாண் அறிவியல் நிலையம் KVK. நிகழ்தகவு அமையாத வெளிப்பாடுகளை டேஷ் என்கிறோம். அன்சர்டனிட்டி, தமிழ்ல பாத்தீங்கன்னா நிலையற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.